எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோருசி. இன்றைக்கி நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது, பிறக்க போகிற மாதத்தினுடைய முதல் நாள் நமக்கு தேய்பிறை அஷ்டமி மற்றும் திருவோண நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது. அப்படிங்கிற காரணத்தால் இந்த மாதம் முழுவதுமே நமக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அனைத்துமே ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, காலையில் கண் விழிக்கக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு பொருளை பார்த்த மாதிரி கண் விழிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குளிக்கின்ற நீரில் எந்த ஒரு பொருளை சேர்ப்பதால் நல்ல ஒரு ராஜயோகமானது பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக மாதத்தினுடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே, அந்த முதல் நாள் நம்ம சரிவர வரவேற்றோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால நமக்கு மாதம் முழுவதுமே மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும். அந்த முதல் நாள் நமக்கு வரக்கூடிய சேர்க்கையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிர்ஷ்டமான பலன்களை தரக்கூடிய சேர்க்கையாக அமைந்திருக்கு. தேய்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாமல் திருவோண நட்சத்திரம் புதன்கிழமை நாளில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த நன்னாளன்னைக்கு பைரவர் மற்றும் பெருமாள் மூர்த்தியை வணங்கி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் அனைத்தையுமே இரண்டு தெய்வங்களுமே நமக்கு தந்துருள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதுலேயும் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய விசேஷங்கள் அனைத்துமே வரக்கூடிய மாதம் அப்படிங்கிறதால, இந்த வைகாசி மாதம் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை இந்த மாதத்தில் நமக்கு வரக்கூடிய அட்சய திருதியாக இருக்கட்டும், அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லா நாட்களுமே பேரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, கண்டிப்பாக இந்த மாதத்தினுடைய முதல் நாள் காலையில் கண் விழிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பொருளை பார்த்து கண் விழிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இந்த விழிப்பு அப்படிங்கிறது அந்த காலை நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நல்ல பொருள் நல்ல விஷயம் இது இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த நாள் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு உயிரோட்டம் இருக்கக்கூடிய நாளாக அமையும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலுமே வெற்றி வாய்ப்பானது வசப்படும். அதனாலே தான் இந்த மாதத்தினுடைய முதல் நாளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத செய்கிறோம். நம்ம தினசரி கண் விழிக்கும் பொழுது பார்த்தாலும் சரி, இல்லை நமக்கு முடியலன்னா கூட நாளைய தினம் கண்டிப்பாக இந்த ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பை தவற விடாதீங்க. நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை நீங்கள் படுக்கின்ற தலையணை கடியில் வைத்து தூங்குவது அப்படிங்கிறத செய்திடணும். காலையில் கண் விழிக்கும் பொழுது அந்த பொருளை பார்த்த மாதிரி கண் விழிப்பது அப்படிங்கிறத செய்யணும். அப்படி என்ன ஒரு அதிர்ஷ்டமான பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெள்ளி நாணயம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த வெள்ளி நாணயத்தை நீங்கள் எடுத்து மஞ்சள் கலந்த நீரில் இன்றைய தினமே சுத்தப்படுத்திட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளி நாணயத்தை நீங்கள் ஒரு பட்டு வஸ்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பட்டு வஸ்திரத்தில் நீங்கள் மூடின மாதிரி வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம். பட்டு வஸ்திரம் இல்லை அப்படின்னாக்கா புதுசாக இருக்கக்கூடிய காட்டன் வஸ்திரத்தில் நீங்கள் மூடின மாதிரி நல்லா நீங்கள் கவர் பண்ண மாதிரி அந்த நாணயத்தை கவர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதை நீங்கள் தலையணை கடியில் வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய சிந்தனையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது நாள் வரைக்குமே எனக்கு தோல்விகள் தான் வரப்போகுது, என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி உங்களே நீங்கள் தாழ்வாக நினைத்த அந்த எண்ணங்கள் அனைத்துமே மட்டுப்படுவதற்குண்டான வாய்ப்பமையும். இப்படி நம்ம வச்சுட்டு காலை நேரத்தில் கண் விழிக்கும் பொழுது அந்த நாணயத்தை நீங்கள் கைகளில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த நாணயத்தை பார்த்த மாதிரி கண் விழிப்பது அப்படிங்கிறத செய்யணும். இந்த வெள்ளி நாணயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் இந்த நாணயம் அப்படிங்கும் பொழுதே அதில் மகாலட்சுமி தாயாரும் அனைத்து தெய்வங்களுடைய பரிபூர்ண ஆசையும் கிடைக்கப்பெற்றக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான பொருள் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த பொருளை பார்த்த மாதிரி கண் விழிப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. கண் விழிச்சதுக்கப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய காலை கடன்கள் அனைத்தையுமே நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாணயத்தை வைத்து ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போகிறோம். அது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் செய்வதோடு மட்டும் இல்லாமல் காலை நேரத்தில் குளிக்கின்ற நீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீரில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். பொதுவாகவே குளிக்கின்ற நீரில் நம்ம ஒரு சில பொருட்களை சேர்த்து குளிப்பதன் பலனா நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை சக்தியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான அற்புத வாய்ப்பமையும். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே எழக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே மட்டுப்படுவதற்குண்டான வாய்ப்பும் அமையும். அதனால தான் இந்த குளிக்கின்ற நீருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரும். பொதுவாகவே காலை நேரத்தில் நீங்கள் குளிக்கின்ற நீரில் தினசரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குளிக்கின்ற நீரில் ஒரு நாள் வேப்பிலை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். மற்றொரு நாள் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையுள்ள மலர்கள் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை பச்சை கற்பூரம் ஒரு தொண்டு சேர்ப்பது, இல்லை லேசாக பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பொடி, அதாவது திருமஞ்சன பொடி அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க பார்த்தீங்களா, அதை சேர்த்து குளிப்பது. இந்த மாதிரி நம்ம தினசரி செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்குள்ள நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம வீட்டாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி தரும். அனைவருமே இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செய்துக்கலாம். சரி, நாளைய தினம் நமக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் பெறக்கூடிய நாள் இல்லைங்களா, அதனால் குளிக்கின்ற நீரில் எந்த ஒரு பொருளை சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல
குளிக்கிற பக்கெட்டை வந்து நல்லா சுத்தப்படுத்திடுங்க. சுத்தப்படுத்தினதுக்கப்புறமா சுத்தமான நீர் நிரப்பிக்கொள்வது, பைப்பில் வர தண்ணினாலும் சரி நீங்கள் நிரப்பிக்கொள்வது அப்படிங்கிறது செய்ததுக்கப்புறமா அடுத்ததாக நீங்கள் சேர்க்கக்கூடிய இந்த ஒரு பொருள் கண்டிப்பாக அதிர்ஷ்டமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. அப்படி என்ன ஒரு அதிர்ஷ்டமான பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ₹5 நாணயம். இந்த ₹5 நாணயத்தை நீங்கள் அப்படியே சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யாமல் இது கூட ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து நீங்கள் இந்த குளிக்கின்ற நீரில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா அந்த நாணயம் அடியில் போயிடும். அப்படியே இருக்கட்டும். அந்த நீரை நீங்கள் எடுத்து குளிப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி நம்ம செய்யும் பொழுது இந்த பச்சை கற்பூரத்தினுடைய நறுமணம் இந்த நீரோடு சேரக்கூடிய காரணத்தாலையும் அந்த நீரை நம்ம குளிக்கிறோம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக அது நம்ம உடலில் ஒட்டிக்கொள்ளும். இதனால் நமக்கு நல்ல ஒரு பணவரவானது ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். பச்சை கற்பூரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தினாலுமே நல்ல ஒரு பண சேர்க்கையானது ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இல்லைங்களா? அதனால் இந்த மே மாதத்தினுடைய முதல் நாள் அதுலேயும் நிறைய விசேஷங்கள் அனைத்துமே வருது. குறிப்பிட்ட அக்ஷய திருதி அனைத்துமே வருது அப்படிங்கிற காரணத்தால் இந்த முதல் நாள் குளிக்கின்ற நீரில் ₹5 நாணயத்தோடு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக நல்ல ஒரு தனவரவானது ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுங்க. ஒரு நாணயத்தை வைத்து வீட்டில் அனைவருமே குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொருவருக்குமே தனித்தனி நாணயங்களை எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் ₹5 நாணயத்தை சேர்த்து குளிச்சாச்சு. அடியில் இருக்கக்கூடிய நாணயத்தை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை எடுத்துருங்க. எடுத்து மஞ்சள் கலந்த நீரில் நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. அதை தனியாக வச்சுருங்க. நீங்கள் செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் கிடையாது. அதே சமயத்தில் சேமிப்பில் போடணுங்கிற ஒரு கட்டாயமும் கிடையாது. தனியாக இருக்கட்டும். எப்போ உங்களுக்கு வெளியிடங்களுக்கு போவதற்குண்டான வாய்ப்பு அமையுது, இல்லை தான தர்மங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு அமையுதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ அந்த தான தர்மங்களுக்காக நீங்கள் இந்த நாணயத்தை பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ₹5 வீட்டில் இருக்கக்கூடிய 4 பேர்னா ₹20 சேரும். இது கூட கொஞ்சம் பணத்தை போட்டு நீங்கள் என்ன ஒரு தானம் மேற்கொள்ளலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த தானத்தை மேற்கொள்ளுங்க. இது குறிப்பிட்டு நாளை தினமே செய்யணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் வைத்திருந்து எப்போ வாய்ப்பு அமையுதோ அப்போ நீங்கள் செய்துக்கோங்க. வேறு எந்த காரியங்களுக்கும் பயன்படுத்த வேண்டாம். இப்படி இந்த அதிர்ஷ்டமான பலன்களை கொட்டித்தரக்கூடிய நாளைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் மேற்கொள்ளணும். நம்ம சொல்கிறோம் செய்கிறோம் அப்படின்றலாம் இல்லாமல் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்குண்டான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கு. அதை நம்ம சரிவர பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு நீங்கள் இந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் நமக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இந்த அற்புதமான தேய்பிறை அஷ்டமி மற்றும் திருவோணத்தோடு சேர்ந்து வரக்கூடிய மே மாதத்தினுடைய முதல் நாள் நம்ம வீடுகளில் எந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும், கோவில் செல்லும் பொழுதும் பைரவருக்காக எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணுங்கிறதுக்குண்டான முழு தகவல்கள் கொண்டிருக்கக்கூடிய தனி பதிவு இருக்குது. இந்த வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க அதனுடைய லிங்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. ரொம்பவுமே அதிர்ஷ்டகரமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நாள் அப்படிங்கிறதால தான் 2 தனித்தனி பதிவுகள் கொடுத்துருக்குறேன். அனைவருமே பார்த்து பலன் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த பதிவின் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய புண்ணியம் கண்டிப்பாக உங்களை தான் வந்தடையும். நம்ம சேனலை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.